அண்ணி, அப்புறம் நான் தெரியாம கேக்குறேன், இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணவங்க யார் அண்ணி சந்தோஷமா இருக்காங்க? நான் தான் நிறைய பேரை பாக்குறேன்ல, ஒரு நாளைக்கு எத்தனை கேஸை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி என்னோட ஆபீஸ் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றவங்க சொல்ற காரணத்தை எல்லாம் கேட்கும்போது அப்படியே தலையெல்லாம் வெடிச்சு போற மாதிரி இருக்கும் அண்ணி. எனக்கு இவனை பிடிக்கல, எனக்கு இவளை பிடிக்கல, எனக்கு இந்த லைஃப் செட் ஆகல, எனக்கு அந்த லைஃப் செட் ஆகல, இப்படி குறை சொல்லிட்டு எனக்கு இமீடியட்டா டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எத்தனை பேரு கியூல நிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தான் தெரியும். இந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும்னா இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா கோவிலுக்கு போவாங்க. ஆனா இன்னைக்கு கோயிலுக்கு போறவங்களை விட இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு கோர்ட்டுக்கு வரவங்க தான் அதிகமா இருக்காங்க அண்ணி. நீங்க சொல்றது கரெக்ட் தான் தம்பி, பட் எல்லாரும் அப்படி இல்லைல்ல. அண்ணி, நான் எல்லாருமே அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. ஆனா இன்னைக்கு மோஸ்ட்லி 50% நல்லா இருக்காங்க, 50% இப்படிதான் இருக்காங்க. ஆனா இந்த 50% நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வேற வழி இல்லாம அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை வாழ்றாங்களே தவிர இப்ப யாருமே ஃப்ரீடமா இல்ல அண்ணி. அப்படிலாம் இல்ல அசோக். யாருக்கு எப்படி வேணாலும் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழலான்னு போனா கூட அது ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ரிலேஷன்ஷிப்லயும் விரிசல் விடதான் செய்யும். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் மேல் நோக்கி பார்த்தா அதுல நம்ம நிறைய தப்ப கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். மனசு ஒரு குரங்கு மாதிரி, அது ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே தான் இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அண்ணி. இந்த மனசு மண்ணாங்கட்டி அது இதுன்னு எல்லாமே நமக்கு நாமளே சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம் அண்ணி. இவ்வளவு ஏன் அண்ணி? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் அண்ணனும் நிஜமாவே சந்தோஷமா இருக்கீங்களா? அண்ணி, நான் உங்களை ஹர்ட் பண்றதுக்காக கேட்கல அண்ணி. பாத்தீங்களா அண்ணி, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம்னு சிரிச்சுக்கிட்டே உங்களால பதில் சொல்ல முடியல. இதுதான் நீங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. அதே மாதிரி நீங்க போய் சின்ன அண்ணனும் சின்ன அண்ணியும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. அண்ணி, இவ்வளோ ஏன் என்னோட அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. அதுக்கும் பதில் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு என்னோட அப்பா எங்கேயோ போய் 3 மாசம் மீட்டிங்னு ஜாலியா போயிருக்காரு. இப்ப நம்ம வீட்லயே யாரும் சந்தோஷமா இல்லாதப்ப துர்காவை கல்யாணம் பண்ணி நான் மட்டும் எப்படி அண்ணி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டா எனக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இத்தனை நாளா நான் அவ கூட தானே இருந்தேன். ஆனா என்னால நிம்மதியா இருக்கவே முடியலையே. ஆக்சுவலி அவளை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா வச்சு பார்க்க முடியுதே தவிர ஒரு வைஃபா என்னால இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல. ஊருக்கு ஜாலியா வேடிக்கை பார்க்க வந்தவன நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீ தான் அவ வாழ்க்கையை கெடுத்துன்னு நீங்க கூட என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சீங்க. அண்ணி, இப்ப கூட சொல்றேன் அண்ணி, உண்மையிலேயே துர்காவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வெல்விஷரா, நல்ல ஒரு ஃப்ரெண்டா. அதை தவிர எனக்கு லவ் பண்ற பொண்ணாவோ என்னோட மனைவியாவோ அவளை கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அண்ணி, எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் பிடிக்காது அண்ணி. அது எனக்கு செட்டும் ஆகாது. இப்ப கூட பாருங்க, துர்கா இந்த வீட்ல இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கேன். துர்காவும் அவளோட ஊர்ல ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா. அதனால துர்கா விஷயத்துல இனிமே நீங்க தேவையில்லாம உங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க. அண்ணி, காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்படியோ அண்ணன் இதை உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு காஃபி நல்லா இருக்குன்னு. நானா அதை சொல்லணும்ல. அப்பதானே நீங்க வீட்டுல இருக்கிறப்ப எனக்கு அடிக்கடி காஃபியும் நல்ல சாப்பாடும் கொடுப்பீங்க.